பேட்டிங்ல இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு டீம் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து அவங்க நிறைய ரன்னை வந்து ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் வந்து ஆர்ஆருக்கு கொடுத்துருக்கலாமே. அந்த சின்ன பையன் சார் விரல விட்டு ஆடுறான் சார், இந்த பிரிச்சு மேய்ஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான் கரெக்டான ஒரு வார்த்தை. அப்படி இருக்கும்போது இந்த கால் எடுத்ததுதான் பெரிய பேட் கமின்ஸோட மிஸ்டேக்கா பார்க்கப்படுது. T20 வேர்ல்டு கப்லயே மேன் ஆஃப் தி சீரிஸ் வாங்கின ஆள தூக்க தெரிஞ்ச கமின்ஸால இந்த சின்ன பையனை ஒண்ணும் பண்ண முடியல. இஷான் கிஷான் விக்கெட் எடுத்த பிரில்லியன்ட் மேட்சை வந்து அவங்க அப்படியே அந்த பக்கம் அப்படி தள்ளிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்றது. ஆப்போனண்ட்டை வந்து அப்படியே பேக் பண்ணது பவுலிங்லன்னு பார்த்தோம்னா ஜோஃப்ராஜ் ஒரு டிராகன் மாதிரி விராம ரிலன்ட்லெஸ்ஸா வந்து போட்டே இருக்கிறாரு. ரவீந்திர ஜடேஜா கேம் டு தி பிக்சர், ஒரு விக்கெட் எடுக்கணும்னு சொல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சு விக்கெட் வந்து புஷ்பா செலிபிரேஷன் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாரு. கில்லுக்கு இப்ப என்ன மைண்ட்ல தோணும்னா, பேட் கமின்ஸ்னாலேயே அந்த பையனை வந்து உடைக்க முடியல, நம்மளால உடைக்க முடியுமா? புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் மேட்சஸ்லாம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. கிளைமேக்ஸை நோக்கி ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். எந்த டீம் கூட வந்து ஃபைனல்ஸ்ல விளையாட போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. அப்படியே ஒரு மேட்சை வந்து லாஸ்ட் டே பார்த்து முடிச்சோம். நம்ம ஆர்சிபி வந்து ஃபைனல்ஸுக்கு போயிட்டாங்க. எலிமினேட்டர் மேட்ச்ல சன்ரைசர்ஸை வீழ்த்தி ஜிடியோட ஆர்ஆர் வந்து விளையாட போறாங்க. ஸோ இந்த மேட்ச் எப்படி நடந்தது அப்படிங்கிறத பத்தி நம்மள்ட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் ஆனலிஸ்ட் ஷாம் இருக்காரு, அவர் கூட பேசலாம். வணக்கம் ஷாம். வணக்கம் ஈஸ்வர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சன்ரைசர்ஸ் வெஸ் ஆர்ஆர், இந்த பேட்டில்ல வந்து ஆர்ஆர் வந்து ரொம்ப எளிதா வந்து சன்ரைசர்ஸ் வந்து தோக்கடிச்சிட்டாங்க. இதற்கு முக்கிய காரணமா என்ன பாக்குறீங்க நீங்க? ஆக்சுவலா வந்து இந்த ரெண்டு டீமும் முன்னாடி கிளாஷ் பண்ண போய் எல்லா டைமுமே வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஹைதராபாத் லீக்லயும் சரி, இல்ல வந்து பேர் என்ன ஜெய்ப்பூர் லீக்லயும் சரி, ரெண்டு மேட்சுமே வந்து சன்ரைசர்ஸ் வந்து அசால்ட்டா வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அது தெரிஞ்சதுனால வந்து இந்த லா ஆஃப் ஆவரேஜஸ் வந்து இவங்க அகேன்ஸ்டா வந்து போச்சுன்னு வந்து நான் வந்து ஃபீல் பண்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொன்னு, எஸ்ஆர்ஹெச் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டாங்க. ஆர்ஆர் வந்து நம்ம எப்பவுமே நம்ம சீகா சார் சொல்ற மாதிரி இந்த ஷார்ட் புட் 3 இல்ல ஷார்ட் புட் 4ங்கிற மாதிரி முதல்ல இருக்க அந்த ஒரு 3 விக்கெட் உங்களுக்கு வந்து யஷஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, துருவ் ஜுரேல், இல்லைன்னா வந்து டானன் ஃபெரர், அந்த ரியான் பரா கூட இப்போ வந்து இன்ஜுரியில இருந்து வந்துட்டு இருக்காங்க, பெரிய விஷயம் பண்ண முடியாது. பட் இந்த ஒரு 3 விக்கெட்டை தூக்கிட்டோம்னா ஆர்ஆர் வந்து தட்டுறது ஈஸி. ஏன்னா இந்த 3 பேர் மட்டுமே கிட்டத்தட்ட 70% ரன்கள் அடிச்சிருக்காங்க இந்த ஐபிஎல் தொடர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா. சூரியவன்ஷி வந்து 600 சொச்சம் ரன்ல இருக்கிறாரு. யஷஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து 400 சொச்சம் தாண்டி இருக்கிறாரு. ரியான் பரா துருவ் ஜுரேலும் கிட்டத்தட்ட 400+ சீசனா வச்சிருக்கிறாரு. ஸோ இவங்களுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 1400 சொச்சம் ரன்ஸ் இருக்கும்போது இவங்களை நம்பியே வந்தாங்க. அதே மாதிரி போலிங்னு பாத்துக்கிட்டாலும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பவர் பிளேயர்ல கன்ஃபார்மா விக்கெட் எடுத்துறாரு. அவரை வந்து ரீட் பண்ணவே முடியல. அவர் வந்து அந்த ஒரு டிராகன் மாதிரி விராம ரிலன்ட்லெஸ்ஸா வந்து போட்டே இருக்கிறாரு. அண்ட் ஃபீல்டிங்லயும் ஆமா, இவங்களுக்கு வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸான வந்து சந்தீப் சர்மா சொல்லிட்டு இருப்பாங்க. 18-16 சீசனா வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா ட்ரபிள் பண்ண சந்தீப் சர்மா வந்து இல்லாம ஆடுறாங்க. இப்படி எல்லாம் பார்க்கப்பட்டாலும் இவங்க தானே ஈஸியா தட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா கேப்டன்சி முதிர்ச்சியில வந்து பேட் கமின்ஸ்க்கு பக்கத்துல ரியான் பரா கிடையவே கிடையாது. கேப்டன்சி முதிர்ச்சின்னு பாத்தோம்னா பேட் கமின்ஸ் எங்கேயோ இருக்கிறாரு, ரியான் பரா கிடையவே கிடையாது. அதே மாதிரி பேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட், உங்களுக்கு வந்து இஷான் கிஷான், ஹென்ரிச் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க டேயா இருந்தா அவங்களே தனியா மேட்ச அடிச்சு ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்க. சோ இது அந்த நம்ம அந்த பைபிளிக்கல் ஸ்டோரி சொல்லுவாங்க, இந்த டேவிட் வெர்சஸ் கோலியாத், அந்த மாதிரி எஸ்ஆர்ஹெச்ங்கிற அந்த ஒரு கோலியத்துக்கும் டேவிடுங்கிற அந்த சின்ன பையனுக்குமான ஒரு போட்டி மாதிரி வந்து நடந்துச்சு. அதுல அந்த பேருக்கு ஏத்த மாதிரி சின்ன பையன் வந்து அந்த சின்ன பையன் சார் விரல விட்டு ஆடுறான் சார் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவாங்கல்ல, அந்த சொல்லிட்டு ஸ்லாங் நிறைய வார்த்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்ன பையன் அப்படி விட்டு ஆட்டி விட்டாப்ல. எனக்கு வந்து வைபவ் சூரியவன்ஷிங்கிறது நீ வந்து நம்ம அந்த இங்கிலீஷ்ல இந்த அப்ஜெக்டிவ்ஸே இல்ல எப்படி டிஸ்கிரைப் பண்றது. இது வந்து என்ன ப்ராடிஜியா இல்ல வந்து மேன்மேட் டேலண்ட், அதெல்லாம் எந்த கொரியும் கிடையாது. ஆனா ஷியர் இந்த பிளாஸ்ட்ங்கிற மாதிரி வேற லெவல் அடிக்கிறாரு. எந்த பால் எந்த சிக்ஸும் பவுண்டரிக்கு பக்கத்துல போய் விழுதுல, இல்லப்பா ஃப்ளூக்குப்பா அப்படின்னு இல்ல, தூக்கி மேல போன சிக்ஸ் கூட வந்து ஒரு 10 ரூபா தள்ளி தான் போய் விழுது. அடிச்ச ஷாட்டை பிடிக்க கூட முடியல. ஃபீல்டிங் வந்து சரி தரையோட சில ஷாட் அடிக்கிறாரு, அது பிடிக்கலான்னு பார்த்தா பிடிக்க கூட முடியல. டைமிங், பவர், பொசிஷனிங் எல்லாமே இருக்கு. அகேன்ஸ்ட் வந்து பேட் கமின்ஸ் நிறைய டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணாரு. அந்த யாக்கர்ஸ் ட்ரை பண்ணாரு, ஸ்லோ ஒன்ஸ் போட்டாரு, இன்டு தி பிட்ச்ல ஷார்ட் பால போட்டாரு, எல்லாத்தையும் சும்மா அப்படி அந்த ஒரு சொல்லுவாங்கல்ல
இந்த இடி இடிச்ச மாதிரியோ இந்த புயல் அடிச்ச மாதிரி இந்த அவர் இன்னிங்ஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கிரவுண்டே ஒரு புயல் அடிச்சு முடிச்ச கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர் அவுட் ஆகும்போது 8 ஓட்டத்துமே 126 வந்தாச்சு. கமின்ஸ் என்ன பால்லாம் கமின்ஸ் இதுக்கு முன்னாடி என்னென்ன பால்லாம் போட்டிருக்காரோ மொத்த வித்தையும் இறக்கி இருக்காரு. ஆனா ஒண்ணும் வேலைக்கு ஆகல. ஒண்ணு வேலைக்கால. நீங்க கமின்ஸ் மட்டும் இல்ல, பும்ரால ஆரம்பிச்சு, ஸ்டார்க்ல ஆரம்பிச்சு, ரபடால ஆரம்பிச்சு, நீ எந்த வேர்ல்ட் ஆஃப் த டாப் ரேங்கிங் போலர் சொல்லுவாங்க, நீ இந்த நேம் த போல அவர் இங்க அடிச்சிருக்கிறாரு. இல்ல அவர்கிட்ட இன்னும் அடி வாங்காத போலன்னு யாருமே கிடையாது. ஹேசல்வுட் முதற்கொண்டு எல்லாரையும் தான் இந்த பிரிச்சு மேய்ஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான் கரெக்டான ஒரு வார்த்தை. இது அந்த ஃப்ளூக்கே கிடையாது. நிறைய பேர் சொல்றாங்க அவர் ஏஜை செக் பண்ணும், அவரோட பேட்டை செக் பண்ணும், அது செக் பண்ண சொல்றாங்க. இதுல காட் கிவன் டேலண்ட். அந்த டேலண்ட்ல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. சீக்கிரமா இவரை ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி இந்திய டீம் உள்ள கொண்டு வருவாங்களா, இல்ல இன்னுமே ஐபிஎல்ல ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணி, எனக்கு கிட்டத்தட்ட இப்போ அவர் எப்படி இருக்கிறாருன்னா அந்த ஒரு ரா அந்த ஒரு டைமண்ட் மாதிரி இருக்கிற ஒரு அன்கட் டைமண்ட் எப்படி அந்த மாதிரி இருக்கிறாரு. இன்னும் ஃபிட்னஸ் நிறைய இருக்கணும், இன்டர்நேஷனல் ஆடணும்னா இன்னும் பயங்கரமான மைண்ட் செட் தேவை. ஒரு வெளிநாட்டுல போய் ஆடணும், வெளி கண்டிஷன் போய் ஆடணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கேம் மாடிஃபிகேஷன் டக்குன்னு மாட வேண்டியது இருக்கும். சூப்பரா தரமா அந்த அந்த பையன் கூட சொல்ற குழந்தைன்னு சொல்ல முடியும். சீக்கா ஸ்டைல சொல்லணும்னா அது குழந்தை. யோசிச்சு பாருங்க, நீங்க பேட் கமின்ஸ் இந்தியாவையே அலற விட்டா அந்த ஒரு ஃபைனல்ஸ்ல கப்பு வேர்ல்டு கப் தூக்குனா ஒரு கேப்டன். அது மட்டும் இல்ல வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸையும் ஜெயிச்ச ஒரு கேப்டன். ஒயிட் பால்ல ஒரு லெகசி, ரெட் பால்ல ஒரு லெகசி, ஆஸ்திரேலியா டீம் தூக்கிட்டு போற ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனை நீனா ஒரு ஆலையில போ அப்படிங்கிற மாதிரி ஏதோ அந்த ஸ்கூல் பையங்க அடிப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்கூல் பசங்க அடிக்கிற மாதிரி அடிச்சு தள்ளிட்டு இருந்தேன். 464 பேட் கமின்ஸோட ஒஸ்ட் விக்கெட் நான் பார்த்ததே கிடையாது. அந்த மனுஷன் இப்ப என்ன ஒரு வேர்ல்டு T20 வேர்ல்டு கப்ல மேன் ஆஃப் சீசனான சஞ்சு சாம்சன் அசால்ட்டா எடுத்தாரு. சென்னை மேட்ச்ல பார்த்தோம், சஞ்சு சாம்சனை சொல்லி வச்சுருந்தாரு, தனியா ஆடிட்டு சஞ்சு சாம்சன் சொல்லி வச்சுருந்தாரு. T20 வேர்ல்டு கப்லயே மேன் ஆஃப் சீசன் வாங்கின ஆள்லாம் தூக்க தெரிஞ்ச கமின்ஸால இந்த சின்ன பையனை ஒண்ணும் பண்ண முடியல. எப்படி போடல, பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி எப்படி போட்டாலும் அடிக்கிறாங்க. சோ அந்த அந்த வைபவம் சூறாவளி அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் சன்ரைஸுக்கு ஒரு நிம்மதி வந்திருக்கு. அவங்க அந்த நிம்மதியும் வரத்துக்குள்ள கிட்டத்தட்ட 13 over 180 போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசி 5 over 36 ரன் வந்திருந்தாலும் அந்த 230க்கு அந்த அந்த ஒரு 230 அந்த ஒரு இந்த ஒரு அந்த பாட்டில் லைன் இருக்கு பாத்தீங்களா, 200 சேஸ் பண்ணிடுறாங்க, 210 தொட்டுறாங்க. அந்த 230 தொட்டாதான் கொஞ்சம் பயப்படுறாங்க. ஸோ 230 மேல போயிட்டாலே கேரண்டி ஆச்சு. ஏன்னா இப்ப இம்பாக்ட் பிளேயர் ரூல்னால எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரோ போலரோ இறக்குறாங்களதுனால அந்த 230ங்கிறது ஒரு மிகப்பெரிய அந்த த்ரெஷோல்டா இருக்கு. அதை தாண்ட உடனே தெரிஞ்சிச்சு இன்னைக்கு சன் ரைசஸ் இல்ல, சன் அமுக்கிடுவாங்க அப்படின்னு. ஓகே சார், இன்னைக்கு சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. அது எவ்வளவு பெரிய மிஸ்டேக்கா அமைஞ்சது அவங்களுக்கு. ஏன்னா குவாலிஃபயர் 1ல பார்த்தோம்னா குஜராத் டாஸ் வின் பண்ணி அவங்களும் பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. சன்ரைசர்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்களோட ஸ்ட்ரென்த்தே பேட்டிங் தான். ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறத ஆப்போனண்ட்டுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது சன்ரைசர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். ஏன்னா 280 அடிச்ச ஒரு டீம் தான் SRH. அப்படி இருக்கும்போது பேட்டிங்ல இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து அவங்க நிறைய ரன்னை ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் RRக்கு கொடுத்துருக்கலாமே, அங்கேயே தவறு பண்ணாரு பேட் கமின்ஸோட கால்ல. இங்கதான் இதே கிரவுண்ட்ல நடந்த பஞ்சாப் SRH மேட்சை பத்தி பார்க்கணும். பஞ்சாப் SRH மேட்ச் பாத்தீங்கன்னா பஞ்சாப் முதல்ல பேட் பண்ணி 219 எடுத்தாங்க. இவங்களும் பவர் பிளேக்குள்ளேயே தூக்கிட்டாங்க, இந்த முக்கியமான 2 பிளேயரையும் தூக்கிட்டாங்க. ஆனா இந்த கிரவுண்ட்ல RRோட மிடில் ஆர்டர் மேட்சை ஜெயிச்சு கொடுத்தாங்க. இந்த சுபம் டூபேன்னு ஒருத்தர் பேரை நம்ம கேள்விப்படுறோம் பாத்தீங்களா, அந்த டூபே நம்ம டூபே மாதிரி இல்லாம வேற 2 டூபே கலக்கிற டூபே இருக்காங்க. ஒரு டூபே RRல இருக்கு. அந்த டூபேனோட ஒரு சிரிப்பு தெரியுது, என்ன காரணம்? அது நம்ம இது வரைக்கும் டூபேனா ஒருத்தர் தான், இப்ப 3 பேர் ஆயிட்டாங்கல்ல. சரி சரி, இது நம்ம இப்ப இது வரைக்கும் பேசுனது நம்ம தெற்கு டூபே. இப்ப வடக்கே 2 டூபே இருந்தாங்க, ஒரு டூபே RRல, ஒரு டூபே KKRல. சோ இந்த RR டூபே பேர் தெரிய வந்தது இந்த 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 கிரவுண்ட்ல ஆடின மேட்ச்ல தான். அண்ட் அந்த 219 அசால்ட்டா அவங்க சேஸ் பண்ணிட்டு போனாங்க. சோ பேட் கமெண்ட்ஸ் நல்லாவே தெரியும், இந்த கிரவுண்ட்ல அவங்க சேஸ் பண்ணி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவங்கள நம்ம பேர் அதை பண்ணக்கூடாது, அவங்களுக்கு இந்த இந்த ப்ரீவியஸா ஆன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனாலையும் இந்த பிச்சு பாட்டா பிச்சு இன்னும் அண்டர் த லைட் சேஸ் பண்ணது ரொம்ப ஈஸியாயிரும் அப்படிங்கறதுனாலையும் அவர் என்ன நினைச்சாரு, சரி ஓகே பேட்டிங் பண்ணுவாங்க, எப்படி ஏதோ 200 210 அடிப்பாங்க, அதை சேஸ் பண்ணிடலாம், எப்படி ஜெய்ப்பூர்ல அடிச்சு சேஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி அடிச்சு சேஸ் பண்ணிடலாம் தான் பிளான் பண்ணாரு. அதுக்கு ஏத்த மாதிரிதான் நடக்கவும் செஞ்சாரு. பட் அவங்க எதிர்பார்த்தது 240ங்கிறதுனால அந்த விஷயமே
பியாண்ட் இதுலயும் இந்த 240லயும் வந்து நிறைய இந்த கிளவுட் மூவ்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஜட்டு கடைசி நேரத்துல அடிக்காம விட்டது, கடைசி நேரத்துல வந்து கடைசி 5 ஓவர்ல வந்து சும்மா வந்து ஓடிஐ ஃபார்மேட்ல ஆனது நிறைய தப்பு இருந்து. பட் அந்த தப்பு இருந்தாலும் ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்போது யார் அதிகமா பிளண்டர்ஸ் பண்ணாங்க, டாக்டிக்கல் பிளண்டர்ஸ் யார் அதிகமா பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் தான் அதிகமா பண்ணாரு. ஸோ அதனால ஹி டிசர்வ் டு லூஸ் ஈஸ்வர். ஏன்னா லாஸ்ட் குவாலிஃபயர் மேட்ச்லயே பார்த்தோம், ஃபர்ஸ்ட் பேட் பண்ணவங்க தான் வந்து 200+ ரன் எக்ஸாக்ட்லி. அடிச்சாங்க. ஆமா அந்த பிரஷர் சேம் அதே மெத்தடே ஃபாலோ பண்ணிருக்கலாம்ல. இன்னைக்கு வேற டாஸ் வேற பேட் கமின்ஸ் தான் ஜெயிச்சாரு. ஆமா அந்த ஒரு கால் அவர் எடுத்திருக்கலாம்ல. இல்ல ரெண்டு டீம் அந்த தப்பு தான் பண்ணாங்க. எப்பவுமே இந்த மாதிரி நாக் அவுட் மேட்சஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, டாஸ் ஜெயிச்சு வின் த புட் த ஸ்கோர் ஆன் போர்ட் அண்ட் பிரஷர். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட டார்கெட் அதிகமா இருந்தா ஐயோ சேஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு பயத்தோட நீங்க வருவீங்க. அதே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணீங்கன்னா பிரஷர் எல்லாம் நீங்க இஷ்டத்துக்கு நீங்க அடிக்கலாம். யூ கேன் செட் த டோன். இப்போ யோசிச்சு பாருங்க, இதே 244 எஸ்ஆர்எச் அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஆர்ஆர் வந்து சேஸுக்கு போயிருக்க மாட்டாங்க. ஆர்ஆர் வந்து என்ன அதிகப்படல இப்ப இவங்க ஆடின மாதிரி தான். மிஞ்சி போன ஒரு 10-20 சேர்த்து அடிச்சிருப்பாங்களா, ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆடினதுனால டானன் ஃபெரேராவோ இல்ல ஷனக்காவோ கீழே இருக்கிறதுனால ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10-20 சேர்த்து அடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து எஸ்ஆர்எச் 1 by ஒரு 10 to 20 ரன்ஸ்ல வந்து ஜெயிச்சிருப்பாங்க. உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு இந்த லாஜிக் புரிஞ்சிட மாட்டாங்க. ஏன்னா ஆல்வேஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன ஸ்கோர்னு தெரிஞ்சு ஆடுறது அது ஒர்க் அவுட் ஆகும். எங்கன்னா லீக் மேட்சஸ்ல பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க வந்து பேர் என்ன கண்டென்ஷன் இருக்கீங்களா, பிளே ஆஃப் ரேஸ்ல இருக்கீங்களா, எவ்வளவு ரன்ல எவ்வளவு சேஸ் பண்ணா நீங்க டாப் 1ல போகலாம், டாப் 2ல போகலாம், அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். நாக் அவுட்ஸ்ன்னு வரும்போது டாஸ் ஜெயிச்சிங்களா அழகா பேட்டிங் பண்ணுங்க. நீங்க அடிக்கிறது 180 பரவாயில்ல, அந்த 180 ப்ரெஷர் பண்ணுங்க. ஏன் இதே ஆர்சிபியை வந்து 164 வச்சு மும்பை வந்து கடைசி வரைக்கும் மேட்ச் எடுத்துட்டு போலையா? இதே வந்து ஆர்சிபியை முதல்ல பேட் பண்ண வச்சு இப்போ அவங்க ஜிடி என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, அகமதாபாத்ல எங்களோட போலர்ஸ் வந்து ஆர்சிபி ஒரு ஆட்டம் காட்டாங்க, அந்த மாதிரி இது பண்ணலாம்னு நினைச்சாங்க. அகமதாபாத் கண்டிஷன் வேற, தரம்சாலா கண்டிஷன் வேற. பாலிங் கொஞ்சம் அதிகமா ஃபாஸ்டா டிராவல் ஆகும், பவுண்டரி மடுக்கும், இங்க ஸ்பின் எடுப்படாது. அகமதாபாத்ல கொஞ்சம் ஸ்பின் நின்று வரும். ரஷீத் அவர்கள் நல்ல அந்த பிச்சில் பர்ச்சேஸ் இருந்துச்சு, தரம்சாலா கிடையாது. அண்ட் தரம்சாலால ஆர்சிபியே வந்து பஞ்சாபை வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க. 230 மேல அடிச்சு பஞ்சாப் அகைன் பஞ்சாபோட ஹோம் கிரவுண்டு, அந்த ஹோம் கிரவுண்ட்ல இவங்க டிஃபெண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி இந்த கண்டிஷன்ல ஆடி தேவ் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க அப்படி கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது முதல்ல பேட் பண்ணி 210 220 போயிருந்துச்சு. ஆர்சிபி வந்து ஒரு ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு மாதிரி 30க்கு 3 அப்படி மாதிரி போயிருந்தா என்ன வேணா இருக்கலாம். நேத்து அந்த தப்பு தான் இன்னைக்கு இவங்களும் பண்ணாங்க. உங்களுக்கு வந்து அவங்க அந்த டாப் ஹெவியா இருக்க டீம்ஸ் நீங்க எப்போ நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணலாம்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி அவங்களை விட்டாதான். ஆர்சிபி டாப் ஹெவி தான். படிக்கல், பட்டிதர், விராட் கோலி, வெங்கேயர் இப்பதான் வந்தார். வெங்கேயரை நம்ம வந்து விட்டுருவோம். இந்த டாப் அந்த ஒரு முதல் 3 விக்கெட் அந்த விக்கெட் தான். ஸோ அது நீங்க தட்டணும்னா இப்படி பண்ணாதான் உண்டு. மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இருக்க டீம் பஞ்சாப் மாதிரி மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு உங்களுக்கு. நேல் வதேரா, ஸ்டாய்னிஸ், அப்புறம் பேர் என்ன கீழே வந்து மார்க்கோ யான்சன், அப்புறம் கீழே வந்து சஷாங்க், அந்த மாதிரி மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா. டெல்லி மாதிரி மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இருக்க டீம்னா நீங்க வந்து கொஞ்சம் பண்ணலாம், கேம்பிள் எடுக்கலாம், நீங்க வந்து சேசிங் எடுக்கலாம்னு சொல்லி எடுக்கலாம். பட் மற்ற டீம்ல நீங்க டாப் ஆர்டர் போறதுதான் உசிதம். அது ரெண்டு டீமே விட்டாங்க. எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் பெருசா ரன்னை வந்து சேஸ் பண்ண கிடையாது. 249 வந்து இப்பதான் மும்பைக்கு அகேன்ஸ்டா வந்து சேஸ் பண்ணாங்க. பெரிய 200+ ரன்ஸையும் சேஸ் பண்ணது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த கால் எடுத்ததுதான் பெரிய பேட் கமின்ஸோட மிஸ்டேக்கா பார்க்கப்படுது. அதோட இல்லாம வைபவ் சூரியவன்சி இன்னைக்கு பல ரெக்கார்டை படைச்சிருக்காரு. அவரை பத்தி பேசாம ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்ச் ஃபுல்லா அவரோட நாக்கதான் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதற்கு ஈக்குவலண்டா ஆப்பனண்ட்டை வந்து அப்படியே பேக் பண்ணது பவுலிங்லன்னு பார்த்தோம்னா ஜோஃப்ராஜ். இவங்க ரெண்டு பேர் தான் இந்த ஆர்ஆரை வந்து இவ்வளவு தூரத்துக்கு எடுத்துட்டு வந்ததுக்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. இவங்க ரெண்டு பேர் தான். இவங்க ரெண்டு பேரோட இந்த டீம் ஸ்பிட், அந்த இவர் பவுலிங்ல ஆகட்டும், அவர் பேட்டிங்ல ஆகட்டும், இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் ஆர்ஆருக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இவங்க ரெண்டு பேரோட விஷயம் நீங்க பாக்குறீங்க ஈஸ்வர். பட் ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு பின்னாடி இருக்கிற பிரெயினை நான் பாக்குறேன், விச் இஸ் சங்ககாரா. உங்களுக்கு மும்பை மேட்ச்ல பத்தி நல்லாவே தெரியும். மும்பை மேட்ச்ல வந்து ஆர்ஆரை வந்து ஆல்மோஸ்ட் கட்டிட்டாங்க, 100க்குள்ள 5 விக்கெட் கட்டிட்டாங்க. ஆர்ஆர் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. பட் அங்க ஸ்மார்ட்டா என்ன பண்ணாரு, ஜோஃப்ராஜ் மேல ப்ரொமோட் பண்ணி அந்த ஒரு கேமியோட வச்சாரு. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த வின்னிங் டிஃபரன்ஸ் 30 ரன் தான். ஜோஃப்ராஜ் அந்த 30 ரன் தான் அந்த ஒரு வின்னிங் டிஃபரன்ஸே வந்துட்டு இருந்துச்சு. கரெக்டா உங்களுக்கு வந்து அதை கொண்டு வந்து கண்டுட்டு இருந்துச்சு. இந்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா
தெரியவும் அவங்களுக்கு தெரியும் எஸ்ஆர்ஹெச் வந்து நீங்க வந்து சேஸ் பண்ண, நீங்க வந்து எஸ்ஆர்ஹெச் கூட மும்பை கூட சேஸ் பண்ணிருக்காங்க, இதே ஆர்ஆர் கூட 220 சொச்சத்தை சேஸ் பண்ணிருக்காங்க. பட் இதே டீம் 86 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இந்த சீசன்லயே 86 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் அந்த ஒரு அந்த ஆட்டத்தை கொடுத்தா போதும், அவங்களே வந்து அந்த டொமினோ கார்ட்ஸ் மாதிரி விழுந்துருவாங்க நல்லாவே தெரியும். அதை தெரிஞ்சு என்ன பண்ணாரு கரெக்டா வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சரை வந்து ஃபுல்லா அபிஷேக் சர்மாக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், வேர்ல்டு கப்லயே நல்லா பார்த்துட்டோம். அவங்க வந்து நல்ல டீப் பாயிண்ட வச்சிருவாங்க, தேர்ட் மேனை வச்சிருவாங்க, ஷார்ட் பால போடுவாங்க. அவர் ஒண்ணு இப்படி கட்டடிக்க போவாரு, இல்ல புல்லடிக்க போவாரு. ஒண்ணு இந்த பக்கம் மாட்டோம், இல்ல அங்க தேர்ட் மேன்ல மாட்டோம். இல்லைன்னா டீப் பாயிண்ட் டீப் டீப் பாயிண்ட் லைக் வச்சிருவாங்க. இப்படி அடிப்பாரு மாட்டார், இப்படி கட் பண்ண மாட்டாரு. இது இந்த பேட்டர்ல தான் அவுட் ஆவார் அபிஷேக் சர்மா. அவர் வந்து தெளிவா இந்த நடந்த முடிஞ்ச T20 வேர்ல்டு கப்ல டிக் அவுட் பண்ணி வச்சுட்டாங்க. சோ அது வந்தோடனே அழகா அவரோட ஹைட்டுக்கு இத்தனை அவரோட ஹோம் கிரவுண்ட் இது அபிஷேக் சர்மாக்கு, இது ஹோம் கிரவுண்ட். முல்லான்பூர் வந்து அவங்க பஞ்சாப் வந்து ஹோம் கிரவுண்டா இருந்துட்டு போட்டோம். இங்க நான் சொல்றதுதான் டேர்முங்க அப்படிங்கிற மாதிரி வாட்டா விக்கெட்லயும் வந்து அந்த பர்ச்சேஸை வந்து அழகா அடிச்சு போட்டாரு. அண்ட் அந்த ஒரு ஃபெதர் கிளவ் பிடிச்சது நீங்க பாக்கணும். ஏன்னா அந்த ஹைட்டு அவ போகும்போது கீப்பர் வந்து துருவ் ஜுரேல் பெரிய ஹைட்லாம் கிடையாது, கரெக்டா பேலன்ஸ் பண்ணி பிடிச்சதுதான் வந்து டர்னிங் பாயிண்ட். இது ஃபர்ஸ்ட் விக்கெட். இஷான் கிஷான் விக்கெட் எடுத்த பிரில்லியன்ட் மேட்சை வந்து அவங்க அப்படியே அந்த பக்கம் அப்படி தள்ளிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்றது. ஏன்னா இஷான் டேக் ஆன் பண்ணிட்டாரு. இஷான் கிளீனா டேக் ஆன் பண்ணிட்டு இருக்கிறாரு. எந்த பால் அடிக்கணும் போடாம நீட்டா வந்து ரைட் ஃப்ரம் பால் கோ, இதுதான் என் ஐடியா அப்படிங்கிற மாதிரி ஹி வாஸ் செட்டிங் த டோன். அவரு ஏற்கனவே கடைசி ரீசன் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்தாரு. அடிச்சிட்டாரு. 2 6 போச்சு, ஒரு 4 போச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், நார்மல் பேட்டரா இருந்தா யோசிச்சு இல்ல ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணலாம் பண்ண வந்திருக்கோம். அங்கதான் நம்ம டெம்ப் பண்ற மாதிரி கொஞ்சம் அந்த பால் அடிச்சு போட்டாரு. இஷானுக்கு வந்து தூக்கி அடிக்கிற அந்த இந்த ஓவர் த வீல வந்து இப்படி தூக்கி அடிக்கிற ஷாட் வந்து ரொம்ப பிடிக்கும். அதே ஷாட் ட்ரை பண்ணாரு. ஆனா பேஸ் அதிகம். டானன் ஃபெரர் கையில அழகா வந்து பால் வந்து மாட்டுச்சு. பாலுக்கு பால் வேரியேஷன், பாலுக்கு பால் ஸ்பீடை ஏத்துறது, இவாஸ் லைக் அந்த ஒரு ரைட் ஃப்ரம் த பால் கோ. அவர் ஏதோ வந்து அந்த வெறி கொண்ட இது மாதிரி பண்ணிட்டு வந்திருந்தார். சூரியவன்ஷி வந்து ஒரு பக்கம் வந்து அந்த ஒரு தூக்கி ஒரு பில்லர் மாதிரி தூக்கி நிறுத்துறாருன்னா, இன்னொரு பக்கம் இன்னொரு பில்லர் இவர் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு. இவங்களை சுத்தி மத்த எல்லாருமே ஆடாரு. நீங்க பாத்தீங்கன்னா துருவ் ஜுரேல் வந்து ஒரு 200 சைக்கிள் 50 அடிச்சாரு. அது யாருமே மறந்துட்டாங்க. ஏன்னா ஒரு சூறாவளி அடிச்சு முடிச்சிருச்சு. சோ எல்லாம் அந்த சூறாவளி இருந்து அந்த கேதரை வரத்துக்குள்ள இங்க டக்குனு ஒருத்தர் அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டாரு. உங்களுக்கு அந்த செகண்ட் இன்னிங் அந்த செகண்ட் ஃபீல்ட்ல அழகா ஆடி முடிச்சுட்டு போயிட்டாரு. கியூட்டா வந்து 29 பால் 29க்கு வந்து ஜெய்ஸ்வால் ஓடி இன்னிங்ஸ் ஆனாரு. ஆனா யாருக்கு அது பிரச்சனையே தெரியல. ஏன்னா அவர் நின்று அவர் பார்த்துட்டு இருந்தாரு. இந்த இன்னிங்ஸ் ஹோல்ட் டவுன் பண்ணி போயிட்டு பார்த்துட்டு இருந்தாரு. 8 ஓவர் 126 வந்தோடனே தெரிஞ்சு போச்சு இது வந்து ஆர்ஆர்ஸ் கேம் டு லூஸ். அன்லஸ் நாண்ட்ரே பர்கர் வந்து பேட் கமிஷனர் 60 ரன் இல்ல 70 ரன் ஓவர் கொடுத்தால் மட்டுமே தான். ஏன்னா ஆர்ச்சர் கொடுக்க மாட்டார். நாண்ட்ரே பர்கர் தான் ஒரு வீக்னஸ். இல்ல பிரிஜேஷ் சர்மாவோட இந்த வேரியேஷன் பேஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் அடிக்கிறது. நாண்ட்ரே பர்கர் தான் ஒரே சாய்ஸ். அங்க அடிச்சா மாட்டோங்கன்னு பார்த்தேன். பட் மாட்டவே இல்லை. இன்னைக்கு இந்த கிரவுண்ட்ல வந்து முன்னாடியே என்ன ஸ்டார்ட் சொல்லியிருந்தாங்கன்னா, பேசரை விட ஸ்பின்னர்ஸ்க்கு நல்ல எக்கானமி இருக்குன்னு சொன்னாரு. இந்த மெயின் மேன் ரவீந்திர ஜடேஜா கேம் டு தி பிக்சர். அழகா வந்து அழகா அந்த ஒரு லைட்டா அந்த டேர்னை காமிச்சு ஒரு விக்கெட் எடுக்கணும்னு சொல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சு விக்கெட் அந்த புஷ்பா செலிபிரேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாரு. தரோ டீம் வென். ஆர்ஆர் வந்து ஒரு டீமா விளையாடுறாங்க. ஒரு இண்டிவிஜுவல் மட்டும் நம்பி இல்லாம ஒருத்தர் இல்ல இன்னொருத்தர் யாரும் டேர்ம் எடுத்தாங்க. ரியான் பராக் ஒரு மேட்ச்ல ஒரு 46 பால் 90 அடிச்சாரு. யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு மேட்ச் ஆட் மேன் மேட்ச்ல அடிச்சிருக்காரு. வைபவ் சூரியவன்ஷி ஒரு மேட்ச் விட்டா அதுக்கு 2 மேட்ச் அடிச்சிருக்காரு. ஒரு மேட்ச் இப்போ வந்து மொத்தமா பாத்தீங்கன்னா 3ஓ 4ஓ தான் அந்த பையனுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து சிங்கிள் டிஜிட் ஸ்கோர். மத்த எல்லாமே டபுள் டிஜிட் ஸ்கோர் தான். பவர் பிளே தாண்ட விட்டீங்கன்னா முடிச்சுது. பவர் பிளேக்குள்ள தூங்கிட்டீங்கன்னா தப்பிச்சிங்க. பவர் பிளே தாண்டினா முடிச்சுது. மொத்தமா முடிச்சு விட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் முடிச்சு விட்டு போயிட்டு இருக்காங்க. சோ இந்த டீமை டேக்கிள் பண்ணுவாங்களா இந்த கிரவுண்ட்ல குஜராத் டைட்டன்ஸ்? அதுதான் வந்து $1 மில்லியன் கேள்வி. ரபாடாவும் சிராஜும் ஹோல்டரும் இப்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க எப்படி இந்த பையனுக்கு போலிங் போடுறதுன்னு. ஏன்னா எப்படி போட்டாலும் இந்த பையன் அடிக்கதான் போறான். எப்படி போட்டாலும் இந்த பையன் அடிக்கதான் போறான். நீங்க வந்து ஸ்பின்னர் போட்டாலும் அடிக்கதான் போறான், ஃபாஸ்டா போட்டாலும் அடிக்கதான் போறான். எங்க எப்படி செட் பண்ணி தூக்க போறாங்கதான் வந்து மின்டவி. அது கில்லுக்கு இப்ப என்ன மைண்ட்ல தோணும்னா, பேட் கமின்ஸ்னாலேயே அந்த பையனை வந்து உடைக்க முடியல, நம்மளால உடைக்க முடியுமா அப்படிங்கறதான் கேள்வி. அதுதான் நம்ம வந்து அடுத்த கேம்ல நான் வந்து ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை வந்து நம்ம அங்க பார்க்க போற முக்கியமான அந்த குவாலிஃபயர் 2 அந்த இதுல நான் பார்க்க போற அந்த கான்டெஸ்ட் இந்த கான்டெஸ்ட் தான். சரி, இந்த குவாலிஃபயர் 2ல யாருக்கு வின்னிங் பாசிபிலிட்டிஸா அதிகமா பாக்குறீங்க நீங்க? ஒரு டீம் ஜெயிச்சுட்டு உள்ள வராங்க, இன்னொரு டீம் தோத்துட்டு உள்ள வராங்க.
2 கான்ட்ராஸ்டிங் ஃபார்ச்சூனோட வராங்க. ஆப்வியஸ்லி ஜெயிச்சுட்டு வரவனுக்கு அந்த ஒரு மொமெண்டமோ இல்ல அந்த ஸ்பிரிட்டோ செம ஹையா இருக்கும். கரெக்ட்ங்களா? அண்ட் குஜராத் டாப் ஹெவி டீம் தான். மொத்த 3 விக்கெட் தூக்குனா முடிச்சது. அந்த டீம் எந்திரிக்காது. நேத்தே நம்ம கிட்டத்தட்ட அவங்க பார்த்தோம், அவங்க ஒரு பயங்கரமா 100 ரன் வித்தியாசத்துல அவங்க தோத்துருக்க வேண்டியது. ஏதோ கடைசியில தேவாட்டியா வந்து கடைசியில வந்து நெட் பிராக்டிஸ் பண்ணி அடிச்சிருந்தாரு. சரி நீ அடிச்சு போடா தம்பி அப்படிங்கிற மாதிரி தேவாட்டியா எல்லாம் பாலா போட்டு, ஏன்னா இப்போ அந்த நேத்து கமெண்ட்ரியில வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் வந்து ஆக்ஷனுக்கு அடிக்கிற ரன்ஸ். சப்போஸ் டீம் விட்டு வெளில துரத்துனாங்கன்னா என்ன காட்டுவாங்க பாருங்க, டீம்ல வேற யாருமே அடிக்காத போது தெவாட்டியா தான் லீடிங் ரன் ஸ்கோரா அடிச்சிருக்காரு, அது எங்க குவாலிஃபயர் 1ல அப்படி அடிச்சிருக்காருன்னு சொல்லி காட்டுற மாதிரி சொல்லி இருந்தாங்க. இல்லைன்னா நேற்று குஜராத் டைட்டன்ஸ் பொட்டலமா இருப்பாங்க, 100 ரன் வித்தியாசத்துல வந்து பொட்டலமா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டிஃபீட்ல இருந்து அவங்க வராங்க. வேற இவங்க டேஞ்சரஸ் சைட், சைலன்சர் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் லீட் பண்ண டீமே துவம்சம் பண்ணிட்டு இவங்க வந்திருக்காங்க. அட்வான்டேஜ் ஆப்வியஸா வந்து பிங்க் ஆர்மி கிட்ட தான் இருக்கு. நல்லா போல் கொஞ்சம் நல்லா போல் கிட்ட தான் இருக்கு. ஆவாதேவ வந்து அடிக்கூடிய வாய்ப்புகள் இவங்க கிட்ட இருக்கு. அப்படி பார்க்க போனா வின்னிங்ல இருந்து வராங்க, அவங்களுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. நம்ம எடுத்து பார்த்தோம்னா பஞ்சாப் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். கண்டினியூஸா 6 மேட்ச் வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே லூஸ் பண்ணாங்களே. இப்ப எஸ்ஆர்எச் மட்டும் என்ன கடைசி 10 மேட்ச்ல 8 வின்னுப்பா. எஸ்ஆர்எச் கடைசி 10 மேட்ச்ல 8 வின்னு. உனக்கு அந்த மொமெண்டம் கிடைக்கிறதும் நல்ல விஷயம். மொமெண்டம் கிடைக்கும் போது டீம் காம்பினேஷனை மாத்தக்கூடாது. பஞ்சாப் என்ன பண்ணாங்க, 7ல 6 வின் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, பாயிண்டிங் வந்து ஏதோ பெர்த்து கிங்ஸ் 11 பஞ்சாப் ஏதோ பெர்த் 11 பஞ்சாப் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஏன்னா பென் டுவார்ஷஸ் ஒரு போலர், அந்த பென் டுவார்ஷஸ் கூட ஆஸ்திரேலியாவே நம்ப மாட்டாங்க உள்ள இறக்குறதுக்கு. அவரை வந்து உள்ள கொண்டு வந்து வச்சாங்க. கூப்பர் கான்லி வந்து நல்லா அடிச்சிருந்தாரு. அப்புறம் கூப்பர் கான்லி கீழே இறக்கி போயிட்டு வந்திருந்தாங்க. ஹர்ப்ரீத் பிரார் வந்து ஃப்ரம் த டே 1 அவங்க டீம் முதல்ல ஆடிட்டு இருக்கணும், அவங்கள ஆட வைக்கல. டீம் காம்பினேஷன் டேம்பர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு வார்த்தை சொல்றாங்களே, there is a thin line between being over confident and self confident அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த லைனை பஞ்சாபிக்கு தாண்டிட்டாங்கன்னு தோணுது. அந்த வந்து ஒரு வகையில் என்ன ஆயிடுச்சு, பீக்கிங் டூ ஏர்லி அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்க வந்து ஒரு 400 மீட்டர் ரிலே ரேஸ் நீங்க ஓடுறீங்க. யூஸ்வல் 400 மீட்டர் 50 மீட்டர் கொஞ்சம் பொறுமையா ஓடுவீங்க. அடுத்து 50ல இருந்து 100 மீட்டர் கொஞ்சம் அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. 100ல 150 சொல்லிட்டு கடைசியில வரும்போது லாஸ்ட் 350ல இருந்து 400 மீட்டர் அந்த கடைசி 50 மீட்டர் இருக்கும் போதுதான் ஃபுல் ஃபோர்ஸ்ல கொடுத்து ஓடுவீங்க. கரெக்டா? இப்படிதான் ரிலே ஓடணும். ஐபிஎல்ங்கிறது 2 மாசம் நடக்கிற ஒரு டோர்னமெண்ட். இட்ஸ் ரிலே ரேஸ். நீங்க எடுத்தவொடனே 400 மீட்டர் தானே நான் முதல்ல ஓடுறேன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு 100 200 மீட்டர் நீங்க வேகமா ஓட்டிங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த 200 மீட்டர் உங்களுக்கு தம் இருக்காது ஓடுறதுக்கு. அதுதான் அவங்க கிட்ட ஆச்சு. என்ன காம்பினேஷன் பண்ணுவாங்க தெரியல. திடீர்னு போலர்ஸ்க்கு வந்து அவங்க காண்டெல்லாம் போட்டாங்க. ஹர்ஷ்தீப் அப்பதான் வந்து வைடு வைடா ஒரு ஓவர் போட சொன்னா 3 ஓவர் 4 ஓவரா போட்டு வந்துருந்தாரு. அவங்க ஹோம்லயே வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து இந்தாங்க 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. பிரியான் ஷாரி ஃபார்ம் மிஸ் ஆச்சு. பிரப்சனல் சிங் மட்டும்தான் வந்து நம்பிட்டு இருந்தாங்க. பிரப்சனல் சிங் எப்படி அவுட் பண்ணது முதல் கண்டுபிடிச்சிட்டாங்க. கடைசியில ஃபுட் மூமெண்ட் இல்லாம இருக்கிறதுனால டக்குன்னு உள்ள போட்டு இப்படி நிறைய வீக்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு வந்து இந்த மொமெண்டத்தை வந்து அவங்க டீம் காம்பினேஷன் மாத்ததுனால, அதனால பஞ்சாப் அப்படி போனாங்க. இவங்க பஞ்சாப் கிடையாது, இவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆச்சே. நீங்க சொல்றபடி பார்த்தா ஃப்ரைடே நடக்க போற மேட்ச்ல ஜிடி விஸ் ஆர்ஆர்ல ஆர்ஆர் தான் அப்பர் ஹேண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கீங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகுது, எந்த அளவுக்கு அந்த டீம் சாத்தியப்படுத்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மொமெண்ட்டை அப்படியே கேப்சர் பண்ணிட்டு வந்து அந்த மேட்சை விளையாடி வின் பண்றாங்களா, இல்ல தோத்த வெறியோட வந்து ஆர்ஆர் அடிச்சு ஃபைனல்ஸ்க்கு ஜிடி போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்ல எனக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. ஈஸ்வர், இதே கிரவுண்ட்ல போன வருஷமும் ஹெல்மெட்ல ஆடினாங்க. ஜிடி தோத்துட்டு தான் போனாங்க. போன வருஷமும் ஜிடி ஆடினாங்க, தோத்துட்டு தான் போனாங்க. சோ இந்த கிரவுண்டுக்கு அவங்களுக்குமே ராசி கிடையாது. பட் ஜிடி அகமதாபாத் போனா தே ஆர் த டஃபஸ்ட் டீம் டு பீட். ஏன்னா அந்த கண்டிஷன் நல்லா தெரியும், இந்த பிச்சு நல்லா தெரியும், சூப்பரா தெரியும். தே ஆர் த டீம். ஸோ ஆர்சிபி என்ன யோசிப்பாங்கன்னா, எனக்கு ஃபைனல்ஸ் நான் மீட் பண்றது ஜிடியை மீட் பண்ணுமா ஆர்ஆரை மீட் பண்ணுமானா, நான் ஜிடியை மீட் பண்றது கஷ்டம், ஆர்ஆரை மீட் பண்றது ஈஸியா தான் நினைப்பாங்க. இந்த கிரவுண்ட்ல இந்த பிச்சை வந்து இந்த டீம் ரீட் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த கிரவுண்ட் வந்து ஆடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டாங்க. அண்ட் ஒரு செம வின்ல வந்து இருக்கிறாங்க. தேர் ரைடிங் ஹையான மொமெண்டம். இதை தடுக்கணும்னா ஒரு அவுட் ஆஃப் த வேர்ல்ட் இன்னிங்ஸ் ஆடணும். சாய் சுதர்ஷனோ இல்ல ஜாஸ் பட்லரோ அவுட் ஆஃப் த இன்னிங்ஸ் ஆடணும். சுப்மன் கிலோ அந்த 3 பேர் ஆகணும். ஆனா அந்த 3 பேர் ஜோஃப்ரா ஆர்ச்சருங்கிற ஒரு டிராகனை மீட் பண்ணும்.
இந்த 3 விக்கெட்டும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் டிராகனை மீட் பண்ணும். அந்த டிராகன் வீசுற மாதிரி வீசுச்சுன்னா, அந்த ஒரு அனல் கக்குச்சுன்னா முடிச்சது, வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா குஜராத்தை பொறுத்த வரைக்கும் டாப் 4ல வருவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு இடத்துல இருந்து தான் வந்து கம்பேக் கொடுத்து டாப் 4ல வந்தாங்க. அதே மாதிரி ஆர்ஆரையும் எடுத்துட்டா யாருமே டாப் 4ல வருவாங்கன்னு நிறைய பேர் ப்ரெடிக்டே பண்ணல. அப்படி ஒரு இடத்துல இருந்து தான் ஆர்ஆரும் வந்திருக்காங்க. குவாலிஃபயர் 2ல இவங்க 2 பேரும் மோத போறாங்க. என்ன மாதிரி அமைய போகுது, ஆர்சிபி கூட மோத போற அணி எது அப்படிங்கிறத ஃப்ரைடே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.